ஒரு வசனத்தை நம்ம தியானத்துக்காக எடுத்துக் கொள்வோமாக. எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன செய்யணுமா? நம்ம இருக்கிற நாட்கள் என்னதான்? பொல்லாத நாட்கள், மிகவும் பொல்லாத நாட்கள் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காலம் என்னது? ஒவ்வொரு மணி துளிகளும், அல்லேலூயா, ஒவ்வொரு நிமிட துளிகளும் அதை நம்ம என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. 15வது வசனத்துல வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள. ஞானமற்றவர்களைப் போல இருக்காம நீங்கள் நம்ம எல்லாம் யாரு? அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லி ஒரு இடத்துல வசனம் எப்படி சொல்லியிருக்கு? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கொடுக்கிறவரும் ஞானத்தின் உறைவிடமாகி கர்த்தர். அல்லேலூயா. அவரிடத்துல அவர் தான் ஞானத்துல எல்லாமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? ஞானமற்றவர்களை போல அப்படின்னா அவரோட பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா ஒரு மியூசிஷியனோட பிள்ளை எப்படி இருப்பான்? அதே ஜீன்ல தான் வருவான். மியூசிக் இருக்கும் அவனுக்குள்ள, ரத்தத்தில் ஓடும். அல்லேலூயா. ஒரு கிரிக்கெட்டரோட அவன் விரும்பி விளையாடுற ஒரு கிரிக்கெட்டரா இருந்தா அவனோட ஜீன்ல என்ன ஓடும்? அவனோட பிள்ளையோட ஜீன்ல கிரிக்கெட் ஓடும். அல்லேலூயா. அதே மாதிரி ஞானத்துல உறைவிடமாகிய கிறிஸ்துவின் பிள்ளைகளை நம்ம இருந்தா நமக்குள்ள என்ன இருக்கும்? ஞானம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? ஞானவான்கள். உலகத்துல கம்பேர் பண்ணும்போது உண்மையான சத்தியத்தை, உண்மையான ஒளிய, உண்மையான அருளை, உண்மையான கிருபைய, உண்மையான ரட்சிப்பை கண்டடைந்த நம்ம எல்லாம் தான் பாக்கியவான்கள். என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் அதை கண்டுபிடிச்சாங்க, இதை கண்டுபிடிச்சாங்க. அவர்கள் எல்லாவர்களிலும் நம்ம யாரு? ஞானவான்கள். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ரட்சிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது தெரியாது தெரியுமா? தெரிஞ்சாலும் அவங்க குருடர், கண் இருந்தும் காணாதவர்களாயும் அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த ஞானத்தின் உறவிடமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அந்நிய பிள்ளைகளை போல ஞானமற்றவர்களாய் இராமல் ஞானம் உள்ளவர்களாய் இருந்து என்ன செய்யணுமா? கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அடுத்து 17 வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். மதியற்றவர்கள் அப்படின்னா do not be a மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரு? அவருடைய இருதயம் என்ன? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில்? உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில்? உம்மை போல் யாருண்டு? அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணுமா? உணர்ந்து கொள்ளணுமா? நம்ம எப்படி இருக்க கூடாதா? கடைசி நாட்கள் இருக்கிறோம். என்னதான் நாட்கள்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற நேரத்துல நீங்க மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஞானமற்றவர்களை போல இல்லாம ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2:4 1 தீமோத்தேயு 2:4 மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடையணும், சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம அடைஞ்சது மாதிரி எல்லாரும் அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ ஞானமற்றவர்கள் என்னது? உலகத்துல இருக்கிறவன் உலக கவலைகளிலும் நாளைக்கு என்ன செய்வோனோ, அல்லேலூயா, ஆகாரத்துக்கு என்ன செய்வோனோ, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், வஸ்திரத்துக்கு என்ன செய்வோனோ, என் பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பிப்பேனோ, அல்லேலூயா, அடுத்து எந்த குரூப் எடுக்கணும்னோ, அல்லேலூயா, ஒவ்வொன்றும் ஒன்றா கிடந்தது ஞானம் அற்றவன். ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? கர்த்தரை சார்ந்திருந்து ஆமென் கர்த்தருடைய சித்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஓடிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான்
ஆண்டவருக்கு விருப்பமானது. கெட் த நாலேஜ் ஆஃப் ட்ரூத். அடுத்து 2 கொரிந்தியர் 6:2 இன்றைக்கே 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய காலம். இதுதான் இரட்சணிய காலம். இதுதான் அனுங்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின் காலம், அனுங்கிற காலம். இதுதான் ரட்சிப்பின் நாள். இந்த நாளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரட்சிப்படைந்தது போல அடுத்தவரையும் கொண்டு வரதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. டைமை வீண் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இந்த உலகம் கொடியது, பொல்லாதது, அநீதி நிறைந்தது. இதுல என்னதான் நம்ம மேல இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. நம்ம போகும்போது ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் அப்படியே கூட கொண்டு போனோம். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்தது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். மற்றதெல்லாம் கூட வரும், பின்னாலே வரும். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்காக அது யோசிக்கும். அல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 3:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 3:15 வாசிங்க கூட. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயின் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இந்த இரட்சணிய நாளில சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, முரட்டாட்டம் பண்ணாதீங்க. ஆண்டவரோடு இசைந்து போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறது. அல்லேலூயா. இது கடைசி காலமா இருக்கிறது. இப்போ பொல்லாத நாட்கள்ல இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சான்ஸும் கிடைக்கும் போது ஒவ்வொரு ஆத்மாக்களை பாக்கெட்ல போடுறது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை கொடுங்க. என்ன விலை கொடுத்தனாலும் பரவாயில்ல, தாழ்ந்தோ உயர்ந்தோ காலை பிடிச்சிருந்தாலும் ஒரு ஆத்மாவை கையோட கொண்டு போயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் சரி, அதுக்குதான் கிரெடிட் முதல்ல அங்க மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம பாடுபடுவோம். காலத்தை பிரயோஜனம், நாட்கள் பொல்லாதவனால காலத்தை பிரயோஜனம் படுத்துவோம். நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். ரெவலேஷன் 1:19 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ கண்டவைகளையும் பாருங்க, நல்ல கவனிங்க. கடைசி நாட்கள் இருக்கிறோம். யோவானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டவைகளையும், பார்த்ததெல்லாம், அதாவது பாஸ்ட் டென்ஸ். என்னது? நீ பார்த்ததெல்லாம், இருக்கிறவைகளையும், நீ பார்த்துட்டு இருக்கிறதையும், இப்ப பார்த்துட்டு எல்லாம், அதாவது முன்னால் நடந்து முடிஞ்சதையும், ஒரு நிமிஷம், இப்ப நடந்து கொண்டிருக்கிறவைகளையும், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும், நடக்க போறதையும் எழுது. அப்ப இவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு? 3 எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதுதான் யோசிப்பேன். இவர் இருந்தது AD 70 இருந்தாரு. அவர் எழுதுனது எங்க உள்ளத? ஃபியூச்சர் எழுதியிருக்கிறார். AD 70 எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நடந்ததையும் எழுதியிருக்கிறார் இல்லையா? முதலாவது சபை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 33 இருந்து 100 AD வரைக்கும். நான் சொன்னேன் அப்போஸ்தலிக் சபை. அப்ப இவரு முடிஞ்சது. அவரு 68 எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. AD 68 எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 33 நடந்ததையும் சொல்றாரு. அடுத்து நடந்துட்டு இருக்கிற காரியத்தையும் சொல்றாரு, நடக்க போற காரியத்தையும் சொல்லுகிறார். அது அவ்வளோத்தையும் எழுது அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த சபைகள் எல்லாம் தாண்டி தாண்டி தானே வந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை எப்படி எழுதினாரு அவர் சொல்றாரு பாருங்க. எப்படி இருந்துச்சா? எபேசு சபையின் தூதனுக்கு எழுதும்போது என்ன சொல்றாங்க? உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையும், சரி அதெல்லாம் விடுங்க. அடுத்து ஸ்மர்னா, அடுத்து பர்கமோ, இதெல்லாம் வரும்போது அது 312 அவருடைய நாட்களுக்கு அப்புறம், யோவானுடைய நாட்களுக்கு அப்புறம். ஆனா அவர் எப்படி சொல்றாரு அதுல பாருங்க. பெர்கமோல சபையின் தூதனுக்கு எழுதும்போது 13வது வசனம் 2ல, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அவங்க எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க.
ரைட்டா இல்லையா? அப்படித்தானே? அந்த சபையில உள்ளவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. அவரு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியையும். அந்த இடம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம், ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது இருந்துச்சு. ஆனா இந்த குறிப்பிட்ட காலம் வந்து அந்த பீரியடு, அல்லேலூயா, இந்த சபையின் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றது இந்த காலகட்டங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அவர் எப்படி எழுதுறாரு? பாஸ்ட் எழுதிக்கிட்டே வர்றாரு. நடுவுல பிரசன்ட் எழுதினாரு, ஆமென். அதுக்கு முன்னால் இருந்ததையும் எழுதி இருக்கிறார், ப்ரீவியஸையும் எழுதிட்டு இருக்கிறார், அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எபேசியும் சிமர்னாவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பெர்சிக்யூட்டட் சர்ச் எபேசியோன்றது அப்போஸ்தலிக் ஏஜ்ல இருந்த சபை அப்படின்னு. இனி பெர்கமும் அப்படின்ற அந்த சபையை நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அல்லேலூயா. வாசிங்க ரெவலேஷன் 2ல 12 to 17 வரைக்கும். பெர்கமு சபையின் தூதனுக்கு, பெர்கமு சபையின், இது 3வது சபை, தூதனுக்கு எழுதும்போது எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, அதாவது வசனத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமுமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆக்சுவலா இந்த 7 சபைகளும் துருக்கி அப்படின்ற இடங்கள் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். பவுல், யோவான், இன்னும் அநேகரால ஆரம்பிக்கப்பட்ட அவங்களோட சிஷ்யர்களால நடத்தி ஆனா இதுல சொல்லப்பட்ட இந்த ஆண்டுகள் வந்து இந்த ஆண்டுகள், அதுக்கப்புறம் அந்த சபை வளர்ந்து அல்லேலூயா, ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ஆண்டுகள் பல தாண்டி. இப்ப இந்த இடத்துல பெர்கமு சொல்லும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இந்த பெர்கமு சபையை நம்ம பத்தி சொல்லும்போது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது. அல்லேலூயா. இந்த சபையை நம்ம எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா the compromising church. என்னது? காம்ப்ரமைஸ் பண்றாங்க, எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. இது எப்பதிலிருந்து 312 இருந்து 606 AD வரைக்கும் இருந்தது. 312 இருந்து 606 AD வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கான்ஸ்டன்டைன், அதுக்கப்புறம் இஸ்லாம் மதம் இதெல்லாம் உருவான காலகட்டங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு டிசைபிள் வந்து அந்த இடத்துல முற்காலங்களில் இருந்தார், அந்திபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதான் இங்க எழுதி இருக்கு, அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தையும் எதிரையாமல் இருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சொல்றதுக்கு, பெர்சிக்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமும் கிறிஸ்துவை விட்டு கொடுக்காம இருக்கிறதையும். அல்லேலூயா. அந்திபாஸ் எப்படி கொன்னாங்க? ஆண்டவர் சொல்றாரு, அந்திப்பாவை என்ன சொல்றாங்கன்னா மை ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் கால்டு பை ஜீசஸ் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் அந்திப்பாவை அதான் சொல்லியிருக்கு இல்லையா? அந்திப்பா என்பவர் கொல்லப்பட்ட நாட்களிலும் நீ மறுதலியாமல் இருக்கிறதையும், ஃபெய்த்ஃபுல் மறுதலியாமல் இருக்கிறது, ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சியாக உண்மையாக இன்னும் நிற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். அதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு, ரோம எம்பரர் சீசர் அப்படின்றவரு என்ன செய்யறாருன்னா அவனை, அந்த ராஜாவை, அந்த ஆளையே சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இவர் ரிஃப்யூஸ் பண்றாரு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யாரு? யோவானுடைய ஒரு டிசைபிள். இப்போ முடியாதுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காப்பர் கடாய் எடுத்து அதுல போட்டு வேக வைக்கிறார். அல்லேலூயா. அப்படியே சோப்பாகிறது வரைக்கும் வேக வச்சு கொள்றாங்க. அதுதான் இந்த இடத்துல, இது ஹிஸ்டரி இங்க எழுதல, இதுல எழுதிருக்கு பாருங்க, அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். கொல்லப்பட்டனா என்னது? ப்ரீவியஸ். இப்ப எழுதிட்டு இருக்க போது ஆமென், அதாவது நடக்க போறத அவர் அப்படி எழுதி இருக்கிறாரு. ஆமென். கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அவர் எல்லா காலங்களுக்கு தேவனா இருக்கிறவர் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு.
அப்புறம் அவங்கள தீ கொடுத்து அது நல்ல சிவப்பு ஆகுறது வரைக்கும் அதில் போட்டு அவங்கள கொண்டுடுறாங்க. அப்படி அவர் சாகுறாரு. அல்லேலூயா. எண்ணாகமம் 25 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து கீழே அதை வாசிச்சு வாங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு, சில காரியங்களை குறித்து உன் பேர்ல எனக்கு குறைவுண்டு. அந்த சபையிலும் சில குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். ஆமென். அப்போ பிலேயாமுடைய போதகம் என்னது சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. பிலேயாமுடைய போதகம் என்னது? தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாங்க, ஆனா சொல்லல. அவருடைய போதனை என்னது சொல்லுங்க. அவர் சொன்னாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க, ஒருபோதும் சபிக்க சொல்ல மாட்டாரு, சாபமே வராது என் வாயில. ஆமென். அது சீக்கிரட் அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாவுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு, உங்களில் இருக்கிற நல்ல ஸ்திரீகள் அவங்களுக்குள்ள அனுப்பி விடுங்க. அவங்க போய் வேசித்தனம் பண்ணும்போது ஆண்டவர் அவங்கள விட்டு விலகுவாங்க. விலகும் போது கர்த்தர் கோபமா இருக்கும்போது நீங்க அவங்கள அட்டாக் பண்ணலாம். அல்லேலூயா. இப்படி சொல்லி கொடுத்தாரு அந்த ஆளு. அல்லேலூயா. நம்ம வாசிப்போம். எண்ணாகமம் 25 1-3. இஸ்ரவேல் சீகேமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பாத்தீங்களா? தெரியுதா இல்லையா? மோவாபியர்களுடைய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினாங்க. வாசிங்க 1-3. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். இப்ப என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க மேல பற்றோட என்ன செய்யறாங்க? அவங்க என்னெல்லாம் செய்ய சொல்றாங்களோ அதெல்லாம் பண்றாங்க. எப்படி? சாலமோன் என்ன பண்ணாருன்னா, எகிப்து ராஜாத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. இனி போயிட்டு வேற நாட்டுக்காரங்க ஒரு லேடியை கல்யாணம் பண்ணா அவங்க சொன்ன மாதிரி இப்படி பல விதத்துல அங்கிட்டு இங்கிட்டு போய் என்னாச்சு, சோரம் போயிட்டாரு, பாவத்துக்குள்ள. அதே மாதிரிதான் இங்கேயும் இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை மட்டும் சேவித்துட்டு இருந்தவங்க இந்த ஒரு ராங்கான ஆலோசனையில உட்பட்டு அந்நிய தேவனுக்கு வைத்தது எல்லாத்தையும் சாப்பிடவும், அவங்களுடைய ஃபெஸ்டிவலுக்கு பங்கு கொள்றதும், இப்படி எல்லாம் அநேக காரியங்களுக்கு அவங்க போயிட்டாங்க. 3 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? இல்ல. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்தும் கொண்டார்கள். புசிக்கிறது மட்டும் இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாவது ஒருத்தன் அப்படியே உட்கார்ந்து பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தாங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது என்னோ இம்பார்ட்டன்டான நியூஸ் வாசிச்சுட்டே இருக்கிறான். உடனே வழியில ஒருத்தன் போயிட்டே இருந்தான். அவன் நின்னான். என்னடா இது வாசிக்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டில்லா நிக்கிறான். இவன் என்னமோ வாசிட்டே இருக்கும்போது ட்ரம்ப் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு ஏதோ ஒரு காரியத்தை வாசிக்கிறான். எக்ஸாம்பிள் சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா திரும்பி பார்த்தாரு. பார்த்துட்டு எந்த தந்தி பேப்பர் இல்ல எந்த பேப்பர்னு பார்த்தாரு. நின்னவன் என்ன பண்ணா, நடந்துட்டு இருந்தான், நின்னா திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தவன் போய் உட்கார்ந்தோன்னு வாசிக்கிறான் அப்படின்னு. அப்புறம் என்ன செய்யறான், அவன் போய் உட்கார்ந்துட்டு அதுல ஒரு பேப்பரை பகுதியை பிடிக்கிட்டு இதே மாதிரிதான் பாவம். அல்லேலூயா. அந்த நிக்கிறதுக்கு முன்னால் அப்படியே நடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. பாவம் நம்மளுக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போய் அந்நிய தேவர்களை அந்த அளவு வந்துட்டாங்க. அடுத்தது இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா? கர்த்தருடைய கோபம் யார் மேல உண்டாயிற்று? அப்படி அவங்க என்ன செய்தாங்க, முறியடிக்கப்பட்டார்கள். இனி நாம் எண்ணாகமம் 31:16 வாசிக்கும் போது, எண்ணாகமம் 31:16 பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய். யாருடைய ஆலோசனையினால? பிலேயாமின் ஆலோசனைகளால. அப்ப நான் சொன்ன கரெக்ட் தானே? பிலேயாம் ஆலோசனை கொடுத்ததுனால இஸ்ரவேல் சந்ததி என்ன ஆச்சு? வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. யாரு? அந்த மோவாபியர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. பாத்தீங்களா? இப்போ ஆண்டவர்
ஹல்லேலூயா. நம்மளை விட்டு பிரியறதுக்கு ஜஸ்ட் ஒரு இதே மாதிரி 4-5 விலாயங்கள் இருந்தாலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தவறான உபதேசங்கள், போதனைகள். இப்போ உன் பேர்ல என்ன குறை இருக்குதான்? விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமோட வஞ்சனையான போதகம். இன்னைக்கும் அநேக சபைகள்ல வஞ்சனையான போதனைகள் இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவார், வானத்து நட்சத்திரம் கிடப்பாரு. ஆமென். அதே போல உன்னுடைய சந்ததி அப்படின்னா ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கை உள்ளவர்களை போல 5-6 கல்யாணம் பண்ணவா இருக்கும். கரெக்ட் தானே? அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லைன்னா நம்ம சாலமோன மாதிரி ஆமென் இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பொழிஞ்சு உபதேசம், சத்திய உபதேசத்தை சொல்றதுக்கு யாருக்கும் இந்த காலங்களில் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தவறான போதனைகள் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. உன்னிடத்துல உண்டு இப்படிப்பட்ட போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள். இதை அக்செப்ட் பண்ற ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா, இன்னைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். உன்னிடத்துல உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தர் நான் சொல்லி இருக்கேன் முதல்ல. ஆன்டியோக் நிக்கோலாஸ், அப்போஸ்தலர் 6:5 இருக்குது, ஃபவுண்டர் ஆஃப் நிக்கோலிட்டன்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா மொராலிட்டி அப்படின்றதுல ஒரு காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா, சத்தியம் காரியங்கள் எல்லாம் சொல்லி பவுல் பத்தி சொன்ன காரியங்கள் எல்லாம் விளக்குறாங்க. மொராலிட்டியில ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. அடுத்து பாகன் ஃபெஸ்டிவல், அடுத்து காட்ஸுக்கு வச்ச அந்நிய காட்ஸுக்கு வச்ச காரியங்கள் எல்லாம் சாப்பிடுறது, பாகன் ஃபெஸ்டிவலுக்கு பங்கு கொள்றது, இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல அவரோட டீச்சிங்ஸ்ல. அப்போ நிக்கோலிட்டன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மொராலிட்டி, ஒரு லைன் இல்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதே மாதிரி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகங்களையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு முன்னிடத்துல அதை நான் என்ன செய்யறேன்? ஆண்டவர் என்ன சொல்ல? நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அப்படின்னா என்னது? நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. வாயின் பட்டயம், அவருதான் வார்த்தை, அந்த வார்த்தையினால நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. பட்டயம் என்னது? வார்த்தை, வசனம், வசனத்தினால நியாயம் தீர்ப்பேன். இந்த வாயின் வசனத்தினால நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன், நான் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை, ஒரு புதிய பெயர் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு மறைவான மன்னாவையும் பூசிக்க கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னி அடுத்து நம்ம வாசிக்கிறது அடுத்த சபை தியத்தீரா சபை. முதல்ல வாசிச்ச சபை பர்கமும் என்னது? காம்ப்ரமைசிங். அதான் நான் சொன்னேன்ல, என்னது? நிக்கோலிட்டன்ஸ், நிக்கோலாஸ் மதஸ்தருடைய கொள்கை என்னது? மொராலிட்டியில காம்ப்ரமைஸ், பேகன் ஃபெஸ்டிவல்ல காம்ப்ரமைஸ், பெலியாமண்ட போதனை இருக்கு, அதுலயும் காம்ப்ரமைஸ், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, காம்ப்ரமைசிங் சபை. இப்போ நம்ம வாசிக்கிறது எது? தியத்தீரா. தியத்தீரா the corrupt dark age church. என்னது? corrupt and dark ageல உள்ள ஒரு சபை. ஹல்லேலூயா. இதோட ஆண்டு எப்ப அப்படின்னா 606 இருந்து 1520 AD. ஆண்டு எது? 606 இருந்து 1620 AD. இவங்களுக்குள்ள கரப்ட் டாக்ட்ரின்ஸ் இருந்துச்சு. கரப்ட் டாக்ட்ரின்ஸ், அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன். நம்ம ஹல்லேலூயா இங்க உள்ள மதஸ்தருடைய டாக்ட்ரின்ஸ் உருவானது பெர்கமோ சபையிலிருந்து. சொன்னா இல்லையா? பெர்கமோ சபையின் காலகட்டத்திலே 312 இருந்து 606 இல்லையா பெர்கமோ சபை. அந்த காலகட்டத்தில இருந்தே இங்க உள்ள மதஸ்தருடைய சட்டத்திட்டங்கள் உருவாக தொடங்கினது. ஹல்லேலூயா. டார்க் ஏஜ் சபை. இப்ப இது தியத்தீரா, அது கண்டினியூ ஆகுது. இந்த தியத்தீரால இந்த டார்க் ஏஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. என்ன ஆகுது?
எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஹல்லேலூயா. அசுத்தமான காரியங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. கரப்ட் பீப்புள் எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. டார்க் ஏஜ் பீப்புள், டார்க் ஏஜ்ல சர்ச் இருக்குது. ஹல்லேலூயா. அது எப்போ 606 இருந்து 1520 வரைக்கும் கரப்ட் டாக்டரின் அந்த சமயத்துல இருக்குது. அதை வாசிங்க 18 இருந்து 26 வரைக்கும். தியதீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். அது எப்படியா? முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆகையா அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் மிகுந்த உபதிரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒருவனுக்கு உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். கீழே தியதீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆலயங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆலயங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களும் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். போதும். இந்த தியதீரா சபை கரப்ட் டார்க் ஏஜ் அந்த சபை இருந்தது. 606 இருந்து 1520 வரைக்கும் கரப்ட் டாக்டரின் அது உருவாகி எஸ்டாப்ளிஷ் ஆன காலகட்டம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில இந்த சபை இருந்த இடம், தியதீரா இருந்த இடம் அக்கிசார் மனிஷ் அப்படின்ற இடம். இன்னைக்கு இருக்கிற துருக்கியில ஒரு இடம் இருக்கு. அக்சிசார் மனிஷ் அப்படின்ற ஒரு இடம் துருக்கியில என்ன இருக்கு, அந்த இடத்துல தான் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த சபை எப்பேற்பட்ட தொழில் செய்கிறவங்க மத்தியில இருந்துச்சு அப்படின்னா, டையஸ்னா சாயம் பூசுகிறவர்கள், பிரான்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னது, பிரான்ஸ்னா என்னது, வெண்கலத்தை வச்சு செய்கிற காரியங்கள், பாட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் மண்ணினால செய்யப்படுற பாட்டரி ஒர்க்குகள் எல்லாம் பண்ற இந்த மாதிரி ஜனங்கள் நடுவுல அந்த கேட்டகரி ஜனங்கள் நடுவில் அது இருந்தது. ஹல்லேலூயா. அந்த சபை இருந்து வளர்ந்து கொண்டு வந்தது. இப்போ நம்ம இதுல வாசிக்கும் போது ஆகிலும் உன் பேர்ல ஒரு குறை இருக்கு. என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள். இந்த ஏசபேலை பத்தி நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க 1 ராஜாக்கள் 21 2 10 and 25. 1 ராஜாக்கள் 21 2 10 25. நாபாத்தோட பேசி ஆகாப் என்ன பண்றாரு? ராஜா ஆகாபுடைய மனைவி தான் ஏசபேல். அவ ஒரு அந்நிய ஸ்திரீ. அப்ப ஆகாப் என்ன செய்யறாங்க? நாபாத்தோட பேசி என்ன பண்றாரு? அவருடைய விளை நிலத்தை அவருடைய கீரை தோட்டமாக, திராட்சை தோட்டத்தை அவருடைய கீரை தோட்டமா மாத்துறதுக்கு அந்த இடத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அவரு கொடுக்கல. நாபாத்து சொல்றாரு, என்னுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி. வாசிங்க. ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாரா. அவர் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தது நம்ம வாசிக்கும் 10வது வசனத்துல, தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று இயேசுவேல் என்ன பண்றாங்க? 2 வேலையாட்களின் பிள்ளைகள் அதுல நிப்பாட்டி, சாட்சியாக 2 பேர் இருந்தா அவனை கொன்னலாம். அப்ப சாட்சி நிப்பாட்டி வேலையாட்களின் பிள்ளைகளை நிப்பாட்டி என்ன பண்றாங்க? இவன் தேவனையும் ராஜாவையும் துஷிதான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல சொல்லி அவன் என்ன செய்யறாங்க?
கொன்னுறாங்க. யார? அந்த சாகும்படி அவனை கல்லெறிந்து கொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க நீர் எழுந்து போய் அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு இயேசுபேல் சொல்றாங்க. சரியா? இது ஒரு காரியம். அடுத்து 25வது வசனம். தன் மனைவியாக இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய, கர்த்தருடைய பார்வைக்கு என்னெல்லாம் பொல்லாப்ப செய்ய முடியுமோ எல்லாத்தையும் தூண்டி விட்டது யாரு? இயேசபேல். தன்னை விற்று போட்ட ஆகாபு இன்னைக்கு அல்லேலூயா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக என்னதை செய்யறதுக்கு விற்று போடாமல் இருக்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஒரு தாயோட பொண்ணை, அந்த பொண்ணு தாயை பிடிச்சு வச்சிருந்துதான் காதலன் என்ன பண்ணானா கொன்னாராம் கட் பண்ணி. எப்படி இருக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள உலகம் எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. பொல்லாதது. ஆமென். அப்போ இப்படி. அடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 9:30-35. 2 ராஜாக்கள். அந்த லேடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கால்களையுமே அல்லாமல் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சாபம் கொடுக்குற, நீ செத்துருவ அப்படின்னு. பொண்ண வீதிகள்ல நாய்கள் தின்னும் அப்படின்னு சொல்லி அவள் செத்து விழுந்ததோட அவளை எல்லா மாமிசத்தையும் நாய் தின்னுச்சா. கடைசியில எலும்பு கூட மட்டும்தான் இருந்துச்சு. அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்களா, அடக்கம் பண்ணாங்கன்னு போடப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசுபேல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட்ல நம்ம பார்க்கும்போது அந்த நாபோத்துன்ற லேண்டு காரியத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்மோராலிட்டி அவங்களுக்குள்ள. அல்லேலூயா. அந்த லேடியை பார்க்கும்போது இம்மோராலிட்டி, லஸ்ட். ஆமென். இரண்டாவது காரியம் மேனிபுலேஷன் அண்ட் டாமினேஷன். மேனிபுலேஷன் என்னது? இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் இன் டிஸ்ஹானஸ்ட். ஹானஸ்ட் வேலை இருக்கு, டிஸ்ஹானஸ்ட். ஆமென். ரைச்சஸ் இல்லாத வழிகளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது, பாவ செயல்களை செய்யறதுக்கு தூண்டுகிறது. அல்லேலூயா. கட்டளை கொடுத்து நாலு மோட்டிவேட் பண்ணி திருடடான்னு சொல்லி ஊக்கப்படுத்துறது. எக்ஸாம்பிள் சொன்னது. அல்லேலூயா. இந்த மாதிரி அல்லேலூயா தவறான காரியங்களை டிஸ்ஹானஸ்ட் வேல பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில காரியங்களை செய்ய வைக்கிறதா மேனிபுலேஷன். ஆகாப என்ன பண்ணாவ? அல்லேலூயா. அந்த நாபோத்தை கொல்றதுக்கு ஜனங்களை ஏவி மேனிபுலேட் பண்ணி ஒண்ணு. ஆகாபிட்ட சொன்னா நீ கவலைப்படாத போ. ஆகாப எப்படி வச்சிருந்தான்? விற்று போட்ட ஆகாபு, தன்னை பாவத்துக்கு விற்று போட்ட. அப்ப ஆகாபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருந்தது யாரு? மேனிபுலேட் பண்ணி வச்சிருந்தது யாரு? டாமினேஷன், தவறான டாமினேஷன். டாமினேஷன் என்னது? ஓவர்டேக், தலை. ராஜாவுக்கு அந்த இடத்துல இல்ல, அவங்களுக்கு தான் ஸ்தானம் உருவாக்கிக்கிட்டாங்க தவறான வழிகளில. பல தேவர்களை கும்பிட சொல்லி நானும் ஒரு தீர்க்கதரிசிகளை வச்சு ஒரு பெரிய கூட்டமே நடத்திட்டு இருந்தது. அல்லேலூயா. த்ரெட்டனிங். அல்லேலூயா. யாரை த்ரெட்டன் பண்ணாங்க தெரியுமா? தேவனுடைய தாசன் சொன்னாங்க, ஆமென், இவரு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கும் போது அவரை பிடிச்சி அவங்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்லலாம், அந்த லேடி என்ன சொல்லிச்சு, நாளைக்கு இன்னும் ஓன் தலை இதே மாதிரி உருளும் சொன்னாங்களா இல்லையா? த்ரெட்டனிங். அல்லேலூயா. அடுத்து ப்ரோவோக்ஸ் இம்மோராலிட்டி. செடியூசிங் இல்லைன்னா ப்ரோவோக்ஸ் இம்மோராலிட்டி. இம்மோராலிட்டிக்கு துணிவது, அதை ப்ரொவோக் பண்றது. ஃபால்ஸ் டாக்டரின். ஐ மீன் கர்த்தர் தேவனா இருக்கும்போது தேவனுடைய ஸ்தானத்துல வந்து ஃபால்ஸாக, ஐ மீன் யார பாகால செய்வீங்க, பாகால தான் உண்மையான தேவன், அதுதான் அதை தருது இதை தருதுன்னு சொல்லி ஃபால்ஸ் டாக்டரின்ஸை கொடுக்கறது. அல்லேலூயா. ஆமென். அடுத்து நோ ரிப்பெண்டன்ஸ். ஆண்டவர் இங்க சொல்றாரு. எங்க சொல்றாரு? ஆமென். இங்க நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கும் போது அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்து தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நோ ரிப்பெண்டன்ஸ். ரிப்பெண்டே பண்ற ஒரு இருதயம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் பாவின்னு ஆமென் ஒத்துக்கொள்கிற, குறைகளை அறிக்கையிடுகிற ஒரு ரிப்பெண்டன்ஸ் இல்லை.
ஹல்லேலூயா. அடுத்து அலங்காரம். ஹல்லேலூயா. அவ என்ன செய்யறானா, அந்த சாகிறதுக்கு முன்னால அவன் அதுல எட்டி பார்க்கும்போது வாசிங்கிறத அதுல இருந்துச்சு 2 ராஜாக்கள் 9:30. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு எட்டி பார்த்து யெகூ ஒலிவமலையில் வந்தபோது அவன் சிங்காரித்துக் கொண்டு சாக போற நேரத்திலையும் சிங்காரம், அலங்காரம். அடுத்து அவன் வஞ்சனை, சீட்டிங். ஆமென், ஸ்தோத்திரம். நாபால், அந்த தோட்டத்துக்காரனோட பேர் என்னது மறந்துட்டு, நாபோத். வஞ்சனை. இந்த எல்லா கேரக்டரும் எதுக்குள்ள இருக்கு? இயேசபேலுக்குள்ள இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? லஸ்ட், இம்மோராலிட்டி, மேனிபுலேஷன், டாமினேஷன், த்ரெட்டனிங், செடியூசிங், ப்ரொவோக்ஸ் இம்மோராலிட்டி, டீச்சிங் ஃபால்ஸ் டாக்டர்ஸ். அப்புறம் ஆமென், ரிப்பெண்டன்ஸே கிடையாது. மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கு. மனம் திரும்புதல் இல்லை, அலங்காரம், சீட்டிங். அது இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராஜா இருக்கும் போதே சீட்டிங் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி. இப்படி எல்லாம் வர்ணிக்க போனா அநேகன். இதுதான் இயேசபேல். இது என்னது? இயேசபேல். இப்ப வாசிங்க 20, வெளிப்படுத்தல் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னைத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமென். இந்த சபையில என்ன ஆகுது அப்படின்னா, உன் பேர்ல குறை என்ன அப்படின்னா, தன்னை தீர்க்கதரிசி சொல்லுகிற யேசபேல் ஸ்திரீயானவள் வேசித்தனம் பண்ண இந்த ஊழியக்காரங்களை வச்சது போல வஞ்சிக்கப்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படின்னா, அவளுடைய போதகங்களாகி இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கிற அந்த சபையில அல்லேலூயா இடம் கொடுக்கிற அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் சொன்ன இந்த காரியம் எல்லாம் அல்லேலூயா, இதெல்லாத்துக்கும் நீ இடம் கொடுக்கிற, வசனம் கேட்கிற, இதெல்லாம் உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. வசனம் கேட்கிற, ஆமென், ஆண்டவர் ஆராதிக்கிற பட் இதெல்லாம் இருக்குது. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கள்ளத்து இருக்க தரிசனங்களுக்கு பின்னால சில குரூப்பான ஆட்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? எதை எடுத்தாலும் வசனம், ஆண்டவர் பேசுங்க ஆண்டவரே, பொறுமை இருக்காது. ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எப்படி பேசுவோம்? நம்ம தீர்க்கதரிசியா பார்க்க போவோம். சவுல் என்ன பண்ணாரு? சாமுவேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்க போவாங்க? குறி சொல்லுறவங்கிட்ட போனாங்க. அதே மாதிரி இன்னும் காலங்கள்ல அப்படி இருக்கு, அநேகர் இருக்கிறாங்க. அவன் தீர்க்கதரிசியை பார்ப்போம், அவர் பேசுவார், இவர் பேசுவார், அப்படி பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய பார்ட்டியா சின்ன பார்ட்டியான்னு பார்ப்பாரு. அதுக்கு ஏத்தாப்புல தீர்க்க தரிசனம் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட இது கள்ள தீர்க்கதரிசி. ஆமென், அதுவும் இதுல சேரும். இயேசபேல்ல ஒரு கேரக்டருக்குள்ள வரும். அல்லேலூயா. இதெல்லாம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம், இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால எனக்கு ஒரு குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறாரு. ஆமென். அந்த இயேசபேலுக்கு தவணை கொடுக்கப்பட்டது, தீர்ந்தல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப என்ன செய்யறேன்? அவளோட பிள்ளைகளை, அவங்களோட உண்டான எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? அழித்துட்டேன். 23 சொல்றாங்க. 24 வாசிக்கும் போது, தியதிராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆலயங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆலயங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ள, முடிவு பரியந்தம் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என்னுடைய கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன். அதாவது நல்ல மனுஷனாகவே, இந்த கரப்டான சிச்சுவேஷன்லயே நல்ல மனுஷனாகவே வாழுகிறவன். அல்லேலூயா. சோதோம் குமாரர்ல எல்லாம் கரெக்டா இருந்தாங்க. சோதரம் அவ்வளவு மோசமானவங்க. அல்லேலூயா. எப்படி சொல்றேன்? அந்த இடத்துல சொல்றாங்க, என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கோங்க, கூட்டிட்டு போயிருங்க, அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு இல்லை, அவங்கள தான் வேணும். அல்லேலூயா. ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க. அவங்க நடுவிலும் ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஆண்டவரை சேவிக்கிற குடும்பம். அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமென். அவரை போல கொடுப்பேன். அல்லேலூயா. வாசிங்க 26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு
நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல பிதாவின் இடத்துல நான் அதிகாரம் பெற்றது போல, அதான் நான் ஜெயித்து பிதாவின் இடத்துல சர்வத்திலும் மேலான ஒரு நாமத்தை பெற்றேன், சுதந்திரமாக சபையை கொடுத்தாரு, இப்படி எல்லாம் அதிகாரத்தை பெற்றது போல ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி தியத்தீரா சபை இந்த சொல்லப்பட்ட இயேசபேலிட அவ்வளவு ஆட்ரிபியூட்ஸும் எங்க இருக்கு தெரியுமா? நான் சொன்ன இருண்ட காலத்துல உருவான அந்த நம்பிக்கைக்குள்ள இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? அல்லேலூயா, தான் இருண்ட, ஆமென், அல்லேலூயா, டார்க் ஏஜ் சர்ச். அது நடுவுல இவங்க எல்லாம் வளரும் போது அது நடுவுல சின்ன சின்ன கூட்டத்தாராக அந்த சபை வளர்ந்துட்டு இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அதே சமயத்துல அந்த சபையில் இருக்கிறவங்களும் சில அவங்களுடைய சில போதனைகளையும் அதுதான் ஆண்டவர் குறைவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். அடுத்த 5வது சபை சர்தீஸ். சர்தீஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். போதும். சர்தீஸ் சபை அப்படின்னு சொல்லும்போது the reformation சபை. reformation என்னது? ஒரு ஃபார்ம்ல இருந்து, ஒரு ஃபார்ம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இப்படிதான் கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ரீஃபார்ம் பண்ணுகிறது, இன்னும் ஒரு மாடல்ல அதை மாத்துறது, ரீஃபார்மேஷன். அப்போ முதல்ல இருந்த ஃபார்ம் சரியில்லைன்னு வரும்போது அதை ரீஃபார்ம் பண்ணுகிறது. அப்படி கொஞ்சம் ரீஃபார்மர்ஸ் எழுப்புனாங்க. யார் எழுப்புனாங்க? ரீஃபார்மர்ஸ் எழுப்புனாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம் யாரெல்லாம் அந்த ரீஃபார்மர்ஸ் அப்படின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரீஃபார்மேஷன் சர்ச் அவங்க பார்த்தாங்க இந்த சபைகள் எல்லாம் கரப்ட் ஆகிக்கிட்டே 1520 வரைக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. 606 இருந்து தியத்திரா சபையில ஆமென் இப்படியே கரப்ட் உபதேசங்கள் எல்லாம் போய் வளர்ந்து 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 ரொம்ப பெருசா அந்த ஜாதிகள் வளர்ந்துட்டாங்க. அப்ப என்னன்னா இதுல இவங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்தையும் அந்த உபதேசங்களை மிக்ஸ் பண்ணி, அப்ப இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணவங்க தான் ரீஃபார்மர்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த சபை சர்தி சபை இருந்த காலகட்டம் ரீஃபார்மேஷன் நடந்துச்சு. அந்த காலகட்டம் எப்படின்னா 1520 இருந்து 1750 AD. 1520 இருந்து 1750 AD. நம்ம அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சபையில இருக்கிற நம்மளை பெந்தேகோஸ்து சபைக்காரங்களை என்ன சொல்லுவாங்க? புரோட்டஸ்டன்ட். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய உபதேசங்கள் சரியில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கொடி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? புரோட்டஸ்டன்ட். அதோட மீனிங் நான் சொல்றேன், சரியா? அந்த கட்சிக்காரங்க சரியில்லை, அவங்களோட கொள்கை சரியில்லைன்னு சொல்லி அவங்க அகைன்ஸ்டா நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றவங்க. ப்ரொடெஸ்ட்னா தமிழ்ல என்ன பிரதர் சொல்ல தெரியுமா? அது அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம எதிர்க்கிறவர்கள், அவங்களுடைய கொள்கை சரியில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்க்கிறவர்கள், முரண்பாடான அவங்களுடைய உபதேசங்கள் முரண்பாடா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம எதிர்க்கிறது, ப்ரொடெஸ்ட் பண்றது, அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறது, மறியல் பண்றது. அல்லேலூயா, ரைட்டா? இல்லை, இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க. இப்ப நம்ம யாரு? புரோட்டஸ்டன்ட். நம்ம எல்லாம் சபைகள் யாரு? புரோட்டஸ்டன்ட். அல்லேலூயா. அப்படின்னா உலகத்துல இருக்கிற ஆமென் ஜாதியில இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் பாரம்பரியத்தில் இருக்கிற சபையில இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியே வந்து கிறிஸ்துவ வழியை பிடித்தவர்கள். இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ண சில ஆட்கள் இருந்தாங்க. அதான் ரீஃபார்மேஷன். அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணனாலதான் தட்டி கேட்பது. ப்ரொடெஸ்ட்னா என்னது? தட்டி கேட்பது. இப்ப தட்டி கேட்டதுனாலதான் அவங்க சில உருமாற்றங்களை உருவாக்குனாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள சில உருமாற்றங்களை உருவாக்குனாங்க. தவறான உபதேசங்களை கண்டு அதை தட்டி கேட்ட போது உருமாற்றங்கள் உருவாயிடுச்சு. அதான் ரெஃபார்மேஷன் 1520 இருந்து 1750 வரைக்கும் நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த கரப்ட் காம்ப்ரமைஸ்டு சர்ச் முன்னால இருந்ததை எல்லாம் தாண்டி அல்லேலூயா வாசிங்க 3:2 வாசிங்க. நீ விழித்துக்கொண்டு சாகிரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பு நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. Very poor in spiritual insight.
அதாவது அந்த டார்க் ஏஜ் தாண்டி வந்த எல்லா ஜனங்களும் எப்படி இருந்தாங்க? ஐ மீன் ஸ்பிரிச்சுவலி வெரி புவர், சாக போற நிலைமையில இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. மாமிசம் சாகிறது இல்ல, இன் ஸ்பிரிட் அவங்க கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில இருக்கிறாங்க. அததான் சொல்றாங்க, நீ விழித்து கொண்டு, நீ சாகிறதுல இருந்து தப்பிக்கொண்டு சாகிறதுக்கு எதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உள்ளான ஆத்மாவை ஸ்திரப்படுத்து, ஸ்பிரிச்சுவலி நீ ஸ்ட்ரென்தன் ஆகு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ கிறிஸ்தவன் சொல்லிட்டு நீ என்ன பண்ற? உலகத்துல தான் இருக்கிற. ஏன்னா இந்த சபை எதை தாண்டி வந்திருக்கு? டார்க் ஏஜ் தாண்டி வந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அந்த டார்க் ஏஜ்ல என்னெல்லாம் கொள்கைகள் பரப்பப்பட்டதோ அந்த கொள்கைகள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இத்தனை சபைகள் இருந்த துருக்கி இன்னைக்கு யாருடைய கோட்டையில இருக்கு? யாருடைய கோட்டையில இருக்கு? அந்த மதஸ்தருடைய கோட்டைகள் இருக்கு இல்லையா? சபை எங்க இருந்துச்சு? துருக்கிக்குள்ள. அந்த துருக்கியில இப்ப இருக்கிறவங்க இததான் இங்க சொன்னது, டார்க் ஏஜ் தாண்டி வந்தது. புரிஞ்சுச்சா? எல்லாரும் புரிஞ்சிருக்குமே. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவங்க தாண்டி வந்த போது அவங்க வெரி புவர் இன் ஸ்பிரிச்சுவலிசம், ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல அவங்க ரொம்ப புவரா இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவான உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிய, உன்னோட உள்ளான ஆத்மாவை உயிர்ப்பி, இப்படியே இருக்காத, அப்படி மனம் திரும்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. 3வது வசனத்துல, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு, முன்னால நீ என்னெல்லாம் வசனம் கேட்டியோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து அதை என்ன செய்யணுமா? கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் ஒரு நாள் நான் வருவேன், வந்துட்டு திருடனை போல வந்து என்ன செய்வேன்? நான் உன்மேல் வரும் வேலையை அறியாது. நீ வேலை அறியாது இருப்ப. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர், ஆனாலும் சில ஆட்கள் இரு நடுவில் சில ஆட்கள் இன்னும் ஸ்பிரிச்சுவலி நிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல சர்தையில் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என் கூட நடப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சர்தை ரிஃபார்மேஷன் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மார்ட்டின் லூதர் கிங். ஹல்லேலூயா. இது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? லூதர் மிஷன் சபையின் தொடக்கம் 1483 இருந்து 1546 வரைக்கும். மார்ட்டின் லூதர் கிங் எங்க அப்படின்னா ஜெர்மனி. அந்த சபை இருந்த காலகட்டத்துல, அந்த சபை எங்க இருக்கு? துருக்கிக்குள்ள இருக்கு. அந்த காலகட்டத்துல பல தேசங்கள்ல இருந்து என்ன செய்யறாங்க? சபைகளை ஸ்திரப்படுத்துறாங்க. இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? சேலஞ்சு ரோமன் கத்தோலிக்க பேப்பல் சிஸ்டம். ரோமன் அவங்க என்ன செய்யறாங்க? ரோமன் கத்தோலிக்க பாரம்பரிய சபைகளோட போதனைகள் சிலது அங்கிட்டு இங்கிட்டும் அப்படி இருக்குது. அவங்களுக்கு அகைன்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்க? போப்புண்ட அந்த காரியங்கள் எல்லாம் அவரு இது பண்றாரு. அவர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இல்ல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சில நடவடிக்கைகள் என்னது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட டீச்சிங்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா, மேரி, செயின்ஸ், இவங்கெல்லாம் இன்டர்செசர்ஸ் மத்தியஸ்தர்கள். அப்புறம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்தல், அதன் மூலமாக புண்ணியம். அடுத்து பாவத்தை மன்னிக்க போப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பாவத்தை மன்னிக்க போப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். he is an instrument to forgive sin. அடுத்து ஹல்லேலூயா. இந்த மாதிரி உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் அவர் எதிர்க்கிறார். யாரு? மார்ட்டின் லூதர் கிங். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆமென், நம்முடைய பாவங்கள் ஹல்லேலூயா அறிக்கையிடணும், ரிப்பெண்டன்ஸ். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஃபெய்த்ல இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய குறைவுகளை யாரும் மன்னிக்க முடியாது, கிறிஸ்து ஒருவரே. அதுக்கப்புறம் ஆமென், எளியவர்கள் உதவி செய்யறதுனால புண்ணியங்கள் கிடைக்காது. அதே மாதிரி செயின்ஸ் இவங்களெல்லாம் வந்து இன்டர்சீடர்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம டைரக்டா கிறிஸ்துவ இப்படி எல்லாம் அநேக காரியங்கள் அவங்க ரீஃபார்ம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அந்த காலகட்டங்கள்ல உலகத்துல இருந்த அநேக இடங்களில
ஸ்தோத்திரம். அவர் ரீஃபார்ம் பண்றாரு. இன்னும் சொல்லும்போது ஜான் கால்வின் அப்படின்றவர் 1509 to 1564 ஜான் கால்வின் ஜெனீவான்ற இடத்துல சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படின்ற ஒரு காரியத்தை உருவாக்கி, தியாலஜினா என்னது? தியோனா யாரு? காட். காடை பத்தி படிக்கிறது தான் தியாலஜி, தியோஸ். அப்ப சிஸ்டமேட்டிக் தியாலஜினா சரியான போதகம், கிறிஸ்துவை பற்றின போதகத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து உல்ரிச் ஜுவிங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், உல்ரிச் ஜுவிங்லி அப்படின்னு சுவிட்சர்லாந்து அப்படின்ற இடத்துல அவர் இருக்கிறாரு. 1484 இருந்து 1531 வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? ஸ்ட்ரிக்ட்லி பைபிளை ஃபாலோ பண்றதுக்காக டீச் பண்றாங்க. அடுத்து ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து, அடுத்து ஜான் ஹஸ் பொஹேமியா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஜான் வின்க்ளிஃப் இங்கிலாந்து. இவர் என்ன செய்யறாரு? லூதர் கூட. இவங்க எல்லாம் இவங்களில பலரும் இந்த சபை, எந்த சபை? தியத்தீரா, சாரி சர்தீஸ் இருந்த இடத்துல வந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் அந்த இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. எங்க? துருக்கி. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல உள்ளவங்க? ஜெர்மனி, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து. இவங்க எல்லாவர்களும் பலர் அங்க போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவன் அங்க போய் அங்க மட்டும் ரீஃபார்ம் பண்ணது மட்டுமல்ல, பூமியில இருக்கிற எல்லா இடங்களிலையும் கிறிஸ்துவை பற்றின சரியான உபதேசங்களை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்தவங்க. ஹல்லேலூயா. அப்ப ரிஃபார்மேஷன் உண்டாயிற்று. ஆமென். கரெக்டான உபதேசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் உண்டாயிற்று. கொஞ்சம் மாறுதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஃபுல்லான மாறுதல் வரல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் இதுல வாசிப்போம், சர்தீஸ்ல வாசிக்கும் போது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. 2 தீமோத்தேயு 3:5 வாசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்துவை அறிந்தும் அதன்படி நடவாமல் இருக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இருந்த ஒரு காலகட்டமா இருந்தது. மாரல் டீகே, ஸ்பிரிச்சுவல் அப்பத்தி. ஆமென். இதெல்லாம் அங்க இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் அப்பத்தினா ஒரு டீகே. ஆமென். கேள்விக்குறி. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. ஹல்லேலூயா. சோ அப்ப சிலர் இதே மாதிரி, இது சுருங்க நாட்கள், இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி வந்து ஊழியம் செய்யறாங்க பல இடங்கள்ல கிறிஸ்துவை பற்றி. அன்னைக்கு கொஞ்சம் கூட்டத்தார் தான் இருந்தாங்க, பெரிய ஜனத்தொகை எல்லாம். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல அவங்க அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து ஆண்டோடைய நாமத்தை ஹல்லேலூயா ஏந்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சர்தீஸ் வரைக்கும் நம்ம வந்தோம். ஹல்லேலூயா. ரிஃபார்மேஷன் சர்ச். அந்த நாட்களை நம்ம பார்த்தோம். ரிஃபார்மேஷன் எப்படி உண்டாயிடுச்சுன்னா, ரீஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்க வந்தாங்க, பல இடங்களுக்கு வந்தாங்க. அவங்க வந்து இந்த கொள்கைகளுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணி சரியான கிறிஸ்துவ பாதைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அவங்களும் சொன்னது, இப்ப மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது எல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதுலயும் சில பிழைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு சபைகளுக்கும். அப்ப இதெல்லாம் நடக்க போற காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். ஆனா நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சபைக்கு நான் எழுதுவதாவது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாசிச்ச குறிவாக்கியம் என்ன அப்படின்னா, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால காலத்தை இந்த ரிஃபார்மர்ஸுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, வீட்டுல உட்காந்துருக்கலாமே. அவங்க ஏன் வந்தாங்கன்னா, கரத்தின் நடுவுல கர்த்தருடைய உபதேசத்தை வெளிப்படுது. அதே மாதிரி நம்ம மேல வந்த பாரம் விழுந்திருக்கிறது. நீங்க உலகமே இங்க போய் சகல ஜாதிகளை சிஷ்யராக்கி பிதாகுமார் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள உபதேசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாததா இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு தருணங்களையும் வேஸ்ட் பண்ணாம, ஆமென், ஹல்லேலூயா, ஏதாவது கிறிஸ்துவுக்காக செய்யணும்னு நினைங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, அருமையான வேலைக்கு நன்றி. பல காரியங்களை குறித்து ஜெபிக்க ஆமென் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்து அதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் இருந்தவங்க நன்றி. இம்மட்டும் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி அப்பா. அந்த இயேசுவையில் ஹல்லேலூயா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி படிக்க ஆமென். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சபையின் மத்தியில் வராதபடி ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். ஆமென். ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டோடைய கரங்களை தருகிறது. சபையாக இந்த அவயவங்களை எல்லாரையும் உங்களுடைய கரங்களை தருவோம். உலகம் முழுவதும் இருக்கிற
கர்த்தர் தாமே தம்முடைய மனவாட்டி சபை ஆண்டவரை அலங்கரித்து ஆமென் ஆண்டவர் பெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவளாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் இப்போ விரும்பி செல்கிறோம், பிரியாத நேசர் கூட இருக்கிறோம். ஆமென். வருகிற நாட்கள் எங்களை எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். உங்களுடைய கரங்களை எங்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பிரிச்சுக்கிறோம், பிரியாத நேசர் கூட இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஆவியாத்ம சரி, எங்களுடைய பிள்ளைகள, எங்களுடைய குடும்பத்தின் ஆவியாத்ம சரி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கரங்கள்ல எந்த ஒரு அந்தகாரம் நம்மளுக்கு உரிமை இல்லப்பா. எங்களுடைய ஆதரவுகள் கூட இருங்க. மட்டுமல்லப்பா, கேட்ட வசனங்களின்படி நாங்கள் வளர ஆண்டவர் கிருபை செய்யும். கரப்ஷன் ஆகிய உபதேசங்களை எங்களுக்குள்ள வராதபடி கிறிஸ்துவுக்குள்ள நிலை கொண்டிருக்க கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்துல சுபங்களும் நல்ல பிதாவே ஆமென். நாதமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாதமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை